ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் பேப்பர் ப்ரெசன்டேஷனை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேராகிராஃப், இந்த எஸ்ஸே, சரியா, இதை எப்படி நம்ம எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பேப்பர் ப்ரெசன்டேஷனை நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இந்த நேரத்தில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நல்ல மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம 3 மணி நேரம் எழுதக்கூடிய பேப்பரை அவங்க 10 நிமிஷத்தில் திருத்த போகிறாங்க. நீங்கள் யார், அவங்க யார் அப்படிங்கிறது பேப்பர் திருத்துறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பேப்பர் தான் அவங்கக்கிட்ட பேச போகுது. சரியா, அப்போ நான் நல்லா படிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து போர்ஸ்லேருந்து ஒரு எஸ்ஏ ரைட்டிங் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த போர்ஸ் வந்து அதோட ஹெட்டிங்கு, சரியா, அதுக்கப்புறம் அந்த ஆத்தர் யார் வந்து அந்த போர்ஸ் எழுது, அதுக்கு அதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஓகேப்பா, இந்த பையன் நல்லா படிப்பான் போல், நமக்கு வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்ன ஹெட்டிங் வந்து நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சிஸ் வந்து நீங்கள் போடலாம். இல்லைனா மைண்ட் மேப் மாதிரி கூட இதை வந்து போட்டு காட்டலாம். சரியா, இன்ட்ரோடக்ஷன், மெயின் பாயிண்ட்ஸு, கான்செப்ட், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். சரியா, இந்த மாதிரி நீங்கள் வந்து போர்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். மெயின் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அந்த போர்ஸில் இருக்கக்கூடிய மெயினாக அந்த அவங்க எந்த பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்கள் என்ன பார்த்தா பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் காட்டலாம். அதுக்கப்புறம் கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதலாம். அதுக்கப்புறம் போயம், சப்போஸ் போயம்லேருந்து நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா போயமுக்கு அதே மாதிரி, சரியா, எந்த போயம் அதோட ஹெட்டிங், அதுக்கப்புறம் ஆத்தர் நேம், சரியா, அதுக்கப்புறம் அந்த போயத்தோட தீம், சரியா, இதை மாதிரி நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேப்பர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் இந்த மாதிரி எழுதுவார் அப்படிங்கிறத அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். சரியா, அதனால் பேராகிராஃபோ எஸ்ஏயோ, சரியா, இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா மார்க் வந்து ஈஸியாக நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு பப்ளிக் பேப்பரை நம்ம என்னாச்சு பார்த்தா பார்க்கலாம். அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லா எழுதுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஓகே, வாங்க நம்ம பப்ளிக் பேப்பரை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு 85 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ இங்கிலீஷில் 85 மார்க் ஸ்கோர் பண்ணுறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் இவர் வந்து என்னெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணியிருக்காரு, சில விஷயங்கள் இவரும் நெகட்டிவாக பண்ணியிருப்பார். சரியா, அதனால் இந்த பேப்பரை நம்ம தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சரியா, ஓகே, இப்போ இவர் வந்து 1 மார்க்ஸ் எப்படி எழுதியிருக்காரு, அவரோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி, அதாவது கொஸ்டின் நம்பர், அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்கு ஒரு மார்ஜின், அதுக்கப்புறம் ஆன்சர், சரியா, இது 3மே நமக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. நல்லா நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா இவர் வந்து 20 1 மார்க்கில் இங்கே பாருங்கள் 19 1 வேர்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் எடுத்துக்க. ஒரே ஒரு 1 மார்க் தான் தப்பு. சரியா, அந்த 15th 1 மார்க் மட்டும்தான் தப்பு. அப்போ 1 மார்க்குக்கு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா, இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா 1 மார்க்குக்கு நம்ம எந்த அளவுக்கு மார்க் வந்து அதிகமாக நம்ம ஸ்கோர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நம்மளோட மார்க் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணவே முடியும். சரியா, அதனால் 1 மார்க்குக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2 செக்ஷன் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி அவர் வந்து பாயிண்ட் போட்டு எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். சரியா, அதாவது வி ரெஃபர் டு சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட் போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஓகே இந்த பையன் வந்து நல்லா படிப்பார் போல் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா எழுதணும். அதுக்கப்புறம் பார்ட் 3 செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா போயம், அதுக்கப்புறம் அந்த பொயட், அதாவது ஆர்த்தர் நேம் யார், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக இங்கே பாருங்கள், போயம் போட்டு ஒரு கோடு போடுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீட்டாக கிளியராக
ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருல, இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. அழகாக மார்க் வந்து அங்கே எங்கேயுமே அடித்தல் திருத்தல் எதுவுமே கிடையாது. ஈஸியாக மார்க் வந்து நினச்சி பார்த்தா கொடுத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இவர் இப்போ ரொம்ப சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காரு. அதாவது நான் வந்து ஒரு ஹெட்டிங் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் கூட நீங்கள் நினச்சி பார்த்தா எழுதலாம். சரியா? இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் நீட் அண்ட் கிளியராக நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். சரியா? அந்த மாதிரி நீங்கள் கேபிட்டல் லெட்டர் கூட எழுதலாம். அதுக்கப்புறம் ரொம்ப செக்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஏபிசியோட ஆன்சர்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 37th கொஸ்டின் நமக்கு வந்து அதாவது ஏல செகண்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஆன்சர். சரியா? அதுக்கும் நீட்டாக அதாவது ஒரு மார்ஜின் போட்டு காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் 39th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது இந்த வருஷம் பப்ளிக்கில் கூட நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. சரியா? இந்த மாதிரி நம்ம நீட் அண்ட் கிளியராக நம்ம வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ணும்போது நமக்கு மார்க் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இப்போ லெட்டர் ரைட்டிங் பாருங்கள் எந்த மாதிரி அவர் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு. இவர் என்ன மிஸ்டேக் இங்கே விட்டுருக்காரு அப்படின்னா நம்ம லெட்டர் ரைட்டிங்கை என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரெஷ் பேஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி ஒரு பேஜில் போய் கீழே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போல் ஒரு லெட்டர் ரைட்டிங் நம்ம சொல்லும் போது என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக அந்த ஒரே பேஜில் இருக்கும்போது அதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த 15th March 2023 பார்த்தீங்களா, இதை வந்து ரைட் சைடு கார்னரில் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் ஃப்ரெம்முக்கு கீழே போட்டிருக்காரு. சரியா? அதனால தான் என்ன பண்ணிக்காச்சு பார்த்தா ஒரு மார்க் வந்து குறைச்சிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி அட்ரஸ் அந்த என்வலப் சூப்பராக என்ன பண்ணிக்காச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாம்ப்பு இதெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்லேருந்து நீங்கள் இப்போ இன்றைக்கி அதாவது நாளைக்கு எழுதக்கூடிய பேப்பரில் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங்லாம் எப்படி எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துங்க. இவர் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காருன்னா அதிகமாகலாம் மெனக்கிடவே இல்லை. ஏதாவது சப்கெட்டிங் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு கேபிட்டல் லெட்டரில் எழுதி காமிச்சிருக்காரு. சரியா? அதனால் ஈஸியாக அவங்களுக்கு என்னென்னா ப்ரொஜெக்ட் ஆகுது அதனால் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கேதர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நமக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் தான். நம்மளோட டோட்டல் லிஃப்ட் அப் பண்ணுறதுக்கு 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது, ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் நீங்கள் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே நீங்கள் ஈஸியாக கோத்ரூ பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.